சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஒத்தையாளா குடும்பத்துக்காக எம்பிட்டு பாடுபட்டாரு. இந்த வாரத்தோட குணசேகரம் உள்ள போய் 6 மாசம் ஆகுதப்பா. ஆமா, அவரை வெளியில கொண்டு வர்றதுக்கு என்ன முயற்சி எடுத்திருக்கிய? ஏப்பா ஞானம், அவர் உள்ள இருந்தா தான் நீங்களும் உங்க பொண்டாட்டிகளும் சுதந்திரமா வாழ முடியும்னு அவரை உள்ளேயே வச்சிடலான்னு பிளான் பண்ணிட்டீங்களோ? என்ன பேசுறேன்? விட்டா ஓரா பேசிட்டு போறேன். என்னப்பா பேசிக்கலாம் மாமா, இருமாமா மாமா உட்காரு மாமா. இங்க வந்து என்ன பேசிட்டு இருக்க? உழைச்சிருவேன் சொல்லிவிட்டு. யோ வெள்ள சேட்டா, என்னையா செய்யணும் உங்களுக்கு? கதிர் மாமா, ஞான மாமா எல்லா முயற்சியும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா இந்த வீட்டு பொம்பளைகளுக்கு தான் ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா, அவங்க வீட்டில் சும்மா இருக்க போய் சைலண்ட் கில்லர் தான் சோழியை பார்த்து விட்ருவாங்க. இப்போ ஆளாளுக்கு சொந்தமாக கடையை போட்டாவ. இப்பெல்லாம் வீட்டில் இருக்கிறதே கிடையாதுயா, எல்லாரும் வளர்ந்துட்டாவ. இந்த மாமா ஜெயிலுக்கு போனார்ல, இந்த பொம்பளை பிள்ளைகளோட பாரு, ஐஸ்வர்யா தாரா வளர்ந்து நிற்கிறாவல்ல, இவங்களும் போயிடுவாங்க. பொம்பளைகளால் அழிஞ்ச வீடியாது எங்க அத்தையை தவிர. அதான் இந்த வீட்டோட சாபம். அடுப்படியில் போய் பாரியா, அங்க டீ காபி போட யார் இருக்காவன்னு. எல்லா வேலையும் நான் தான் பார்த்துட்டு இருக்கேன். மாமாக்களுக்கு சோர்வாச்சுன்னா டீ காபி போட்டு சோறாக்கி நான் தான் போட்டுட்டு இருக்கேன். பெருசா சொந்த பந்தம்னு பேசுறாரு. என்ன நிலவரன்னு தெரியாம பேசிட்டு இருக்காது. வரும் இப்படியே இருந்தா என்ன வழிப்பா? குணசேகரம் பெரிய மனுஷன்ப்பா, 6 மாசம் உள்ள இருந்து கஷ்டப்படுறாரு. அவர் யாரையும் பார்க்க மாட்டேன்னு சொன்னா நீங்க அப்படியே விட்டுருவீங்களா? வெளியே கொண்டு வரணும்ப்பா. யோ, அதுதான் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். என்ன ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன ஏற்பாடு பண்றோமா? 6 மாசமா ஜாமீனுக்கு தான் அப்ளை பண்ணிட்டு இருக்கான். இப்ப கூட போய் அப்ளை பண்ணிட்டு தான் உட்கார்ந்து இருக்கான். இத்தனை தடவை முயற்சி பண்ணியுமா கிடைக்கல? எப்படி கிடைக்கும்? அவர் மேல கேஸ் போட்ட மாதிரி சங்கம் இதே வீட்டில் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. நாங்கள் ஜாமீன் கேட்டு போறப்பெல்லாம் அவரால் இவங்க உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு அந்த சார்பாலா கோர்ட்ல வாதாடி ஜாமீனை கேன்சல் பண்ணிடுறாங்க. அப்ப இந்த தடவை ஜாமீன் கிடைக்காதா? ஏன்பா கதிரு, உன் பொண்டாட்டியை கைக்குள்ள வச்சிருந்த, இப்ப என்ன ஆச்சு? அது ஒன்ஸ் அப்பான டைம்யா. இப்ப எல்லாமே தலைகீழ மாறி போச்சு. இந்த பொண்டாட்டி அடக்கின கதிர் மாமா இப்ப அடக்கமா உட்காந்துட்டு இருக்காரு. இந்த வீட்டில் அடக்கமா இருந்த லேடிஸ் எல்லாம் இப்ப ரக்கட் லேடிஸா மாறிட்டாங்க. கெஞ்சியும் பார்த்தாச்சு, மிஞ்சியும் பார்த்தாச்சு, நோ யூஸ். வேணா ஒன்று பண்ணலாம், ஜாமீனுக்கு ட்ரை பண்ணுறதுக்கு பதிலாக பரவலுக்கு முயற்சி பண்ணி பார்க்கலாம். அவர் வெளியே வந்ததும் அந்த நன்னடத்தைய காரணம் காட்டி ஜாமீன் வாங்கிடுவோம். ஏப்பா, நன்னடத்தைங்கிறது ஜெயிலுக்குள்ள நடந்துக்கிறத பொறுத்து தான்ப்பா கொடுப்பாங்க. இவர் பெருசாக சொல்ல வேண்டார் பையா. என்ன ஞானம், பரவலுக்காவது ஏற்பாடு பண்ணலாம்ல? ஏங்க, நாங்க என்ன பண்ணாமையா இருப்போம்? எல்லாமே பண்ணியாச்சுங்க. நியாயமான காரணம் எல்லாமே கொடுக்க மாட்டாங்க. வீட்டு பொம்பளையெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்கா போட்டு விட்டாங்கல்ல, அவர் வெளியில வந்தா கொலை பண்ணிடுவாருன்னு. அப்புறம் என்ன பண்ண? ஆமா, நியாயமான காரணம் தானே வேணும். நான் வேணா எதுவும் பண்ணிக்கிட்டுதான், அதை காரணம் காட்டி மாமனை வெளில கொண்டு வந்துரு. டேய், என்னடா நீ என்ன லூசா? ஏன்டா அப்படி லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? நீ ஏதாவது பண்ணிக்கிட்டா அவர் வெளியில விட்டுருவாங்களா? நீ என்ன ஒரு புள்ளையா குட்டியா? பேசுறான் பாரு ஒரு பேச்சு. இந்தாரு, ஒண்ணு இந்த வீட்டில் அவரோட புள்ள குட்டிகளுக்கு ஏதாவது கல்யாணம் காட்சி நடக்கணும், இல்ல யாராவது ஒருத்தர் செத்து தொலைணும், இல்லைன்னா அவர் உள்ளே கிடக்க வேண்டியதுதான். என்னம்மா என்னாச்சு? பரவாயில்ல எடுக்கணும்னு அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாதீங்க. பேசாம போய் தண்ணி என்னமாச்சு? தண்ணி கொஞ்சம் குடி. இன்னும் கொஞ்சம் குடிமா. அப்பதா
அழுவாத அப்பத்தா. அத்தாச்சிக்கு மனசுக்குள்ள வேதனை இருக்காதா? பெத்த மவன் ஜெயில இருக்காரு, மருமகளுங்க ஊர் சுத்திட்டு இருக்காளுவ. மனசு சங்கடப்படுமா இல்லையா? இப்போ உடம்பும் பாதிச்சிருச்சு, என்ன பண்றது? ஆமா, இந்த வீட்டுல மூத்த மருமக ஈஸ்வரி இருந்தாளே, எங்க போயிட்டா? கங்க்ராச்சுலேஷன்ஸ், வெரி குட். என்ன எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்க? உங்க ஃப்ரெண்டு தானே, எக்ஸ்பெரிமெண்ட் எவ்வளவு அழகா பண்ணிருக்கா பாருங்க. கை தட்டி என்கரேஜ் பண்ணுங்க. வெரி குட்டா, சூப்பர். மேம், நீங்க தானே மேம் எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தீங்க. முதல்லலாம் புத்தகத்தை வச்சுதான் மேம் படிச்சோம். நீங்களும் தர்ஷினி அக்காவும் வந்த பிறகுதான் பிராக்டிக்கலா படிக்கிறோம். அது பிராக்டிக்கல் இல்ல, பிராக்டிக்கல். பிராக்டிக்கல் இல்ல பிராக்டிக்கல். அரசி, நீ கெட்டிக்காரின்னு எனக்கு எப்பவுமே தெரியும். இதோட நிப்பாட்ட கூடாதுன்னு நிறைய படிச்சு பெரிய லெவல்ல வரணும். தேங்க்யூ மேம். ஏய் அரசே, இங்க வா வா, இங்க வான்றல. ஏய் இங்க வா. மேம் மேம் போகாதீங்க மேம். எங்க அப்பா தான் மேம் பிரச்சனை பண்ண வந்திருக்காரு மேம். ஏய், உன்னை எங்க சொன்னா எங்க வந்து நின்னுட்டு இருக்கிற? வா. கையை விடுங்க, 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 சொல்றேன்ல. சொன்னா கேளுங்க, கையை விடுங்க. கையை விடுங்க, என்ன பண்றீங்க நீங்க? போங்க. ஏன் மேல கை வைக்கிற நீ? ஏய், குடிச்சிட்டு வந்திருக்கியா நீ? பிள்ளைங்க பாடம் படிக்கிற இடத்துல வந்து கலாட்டா பண்றியா நீ? கிளம்பு முதல்ல, வெளியில போ முதல்ல. ஏமா, நீ சொல்றத கேட்டெல்லாம் வெளியே போக முடியாதுமா. என் பொண்டாடி தான் அந்த ஜீவானந்தம் பேச்ச நம்பி உன்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டா.